Hi all, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்கில் நான் என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கேன் for my baby and for myself நான் என்னென்னலாம் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்கேன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். Yes, so let's go into the video. ஸோ இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்னலாம் பேக் பண்ணலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போது வந்து ஐம் 38 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். ஆக்சுவலாக நானே ரொம்ப லேட்டு என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணது. நார்மலாக நம்ம 35th வீக்லேயே பேக் பண்ணியிருந்துக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் 30th வீக்கே பேக் பண்ணிடுவாங்க. பட் நான் வந்து பேக் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய 38 வீக் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் பேக் பண்ணதே. பிகாஸ் எனக்கு கண்டினியூஸாக ஒர்க் நிறையா இருந்தனால இது அப்படியே டிலே ஆகிட்டே போயிடுச்சு. பட் நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே பேக் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு ஆஸ் அ வெரி நியூ மாம் நான் என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்னொன்று இதுக்கு எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா, என்னோடய அம்மா. பிகாஸ் அக்காவுக்கு வந்து ஆல்ரெடி 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணதை வச்சு அக்காவும் சரி நிறையா பேக் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி அம்மாவும் நிறையா இதெல்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லி ஒன்றா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். மேபி இதில் சிலது வந்து உங்களுக்கு இவ்வளோலாம் தேவையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இல்லை மேபி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்க. ஸோ தட் நான் அதை ஆட் பண்ணிடுவேன். அண்ட் எஸ், ஸோ என்னென்னலாம் இருக்குது நான் ஃபஸ்ட் காட்டிடுறேன். இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாமே பேபிக்கான ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபைலு. ஸோ ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் மந்த் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய கம்ப்ளீட் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, எல்லா ரிப்போர்ட்ஸுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்குது. விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு ஃபைல் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபஸ்ட்டு பேபிக்கான ஐட்டம்ஸ்லாம் நான் காட்டிடுறேன். வெட் வைப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போது என்ன பிராண்ட்னா மதர்ஸ் பாஷ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. எனி பிராண்ட். இங்கே வந்து இந்த வீடியோவில் நான் எதுவுமே லைக் ப்ரொமோஷனோ கொலாபரேஷன் அது இதுன்னு எதுவுமே இல்லை. எனக்கு என்னென்னலாம் லைக் பெஸ்ட்டுன்னு ஃபீல் ஆச்சோ அது எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் ஆஃப்டர் லைக் ரொம்ப R&D பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டது தான் நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். 2 எதுக்கோ சேஃப்டி பர்பஸ்க்கு மேபி ஒன்று முடிஞ்சதுன்னா இன்னொன்று. ஸோ 2 வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து ப்ரெஸ்ட் பம்ப்பு. ஸோ இது வந்து மெடலா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் கூட இதுக்கான ஒரு ரீல் போட்டிருப்பேன், ஸ்டோரியுமே போட்டிருப்பேன். ஏன் ப்ரெஸ்ட் பம்ப் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பிறந்த உடனே எதுக்கு ப்ரெஸ்ட் பம்ப்பு, டைரக்ட் ஃபீடு தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் சொல்லுவீங்க. எஸ், டைரக்ட் ஃபீட் தான். நான் ப்ரெஸ்ட் பம்ப் வந்து லைக் என்கரேஜ்லாம் பண்ணலை. பட் என்னோடய அக்கா அவளோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ப்ரெஸ்ட் பம்ப் வாங்கி லைக் ஹாஸ்பிட்டல் பேக்கில் ஆட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் வெரி பெஸ்ட். பிகாஸ் நமக்கு வந்து நம்ம பேபியை திடீர்னு ஏதாவது ஹாஸ்பிட்டல் லைக் ஏதாவது உள்ள நர்ஸ் ஏதாவது தூக்கிட்டு போய் குளிக்க வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு செக் பண்ணுறாங்க, ஏதோ டெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பேபி நம்மளை விட்டு தள்ளி இருப்பாங்க. ஒரு 1 hour இல்லை 3 hours வரைக்கும் கூட தள்ளி இருக்கலாம். அப்போது நம்ம நர்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாமா. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ப்ரெஸ்ட் பம்ப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே டைரக்ட் ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ப்ரெஸ்ட் பம்ப் நான் எடுத்திருக்கேன். மெடலா பிராண்டு. அண்ட் இந்த பிராண்ட் ஏன் அப்படின்னா என் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவள் யூஸ் பண்ண பிராண்ட் இது தான். ஸோ என் அக்கா ரெஃபர் பண்ணி இந்த பிராண்ட் பெஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த பிராண்ட். நெக்ஸ்ட்டு எதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதுலேயும் இருக்குது. பட் எதுக்கும் இன்னொரு பாட்டிலும் எடுத்திருக்கேன், ஃபீடிங் பாட்டில். அண்ட் கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கான அந்த டவல்ஸ் எல்லாமே ஒரு செட் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு செட் இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 or 7 செட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் இது எல்லாமே ட்ரை ஷீட்ஸு. ஸோ ட்ரை ஷீட்ஸ் ரொம்ப நமக்கு தேவைப்படும் அதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்லாஸில் வந்து நாட்டட் ஜப்லாஸு, பட்டன் ஜப்லாஸு அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 6 or 7 செட் எடுத்து வச்சுருக்கோம். பிகாஸ் மோஸ்ட்டாக நமக்கு ஹாஸ்பிட்டலில் 3 or 4 days இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நிறையா நான் ட்ரெஸ் எடுக்கிறதில்ல, ஜஸ்ட் ஃபியூ செட்ஸ் மட்டும் எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் நாப்பீஸு, அதுக்கப்புறம்
கேப்பு, பேபிக்கான கேப்ஸு, அதுக்கப்புறம் பூட்டீஸ், மிட்டன்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நாப்பீஸும் ஜப்லாஸு, கேப்ஸு, பூட்டீஸ், மிட்டன்ஸ்னால் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் wrapping கிளாத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அடிக்கடி நம்ம மாற்றுறது இதுவாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் அண்ட் இந்த அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப் வந்துக்கோங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நான் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி அப்புறம் தான் எடுத்திருக்கேன். எதுவும் லைக் சன் ட்ரைலாம் பண்ணல. பிகாஸ் நார்மலாக சொல்லுவாங்க வெயிலில் காய வைக்க வேணாம், அப்புறம் ரொம்ப புளிய வேணான்லாம் சொல்லுவாங்க பேபியோட கிளாத்ஸை. அதனால் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, நிழலையே வச்சு காய வச்சு மடித்து வச்சுருக்கோம். அயன்லாம் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே மடித்து வச்சது தான். அண்ட் இதில் அவ்வளோதான் இருக்குது. லைக் டவல்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து வேறு என்ன சேம் நான் சொன்னது. அப்புறம் இன்னொன்று பர்ப் கிளாத்து. ஸோ பேபிக்கு ஏதாவது பால் குடிக்கும்போது லைட்டாக சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்காக பர்ப் கிளாத்து. அவ்வளோதான், வேறு இதில் எதுவும் இல்லை. ஸோ பேபிக்கான ஐட்டம்ஸ் அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு பேபிக்கு ஒரு கேரி நெஸ்ட்டு. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இது பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக், இது கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒரு குட்டி கேரி நெஸ்ட்டு அண்ட் தென் ஒரு பெட்டு. எதுக்கோ ஒரு கண்டிப்பாக அங்கே இருக்கும், வேறு எதுக்கோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் வித் மஸ்கிட்டோ நெட்டோட. அண்ட் தென் இது வந்து ஃபீடிங் பில்லோ. சும்மா நான் ரேண்டமாக அமேசானில் பார்த்து வாங்கினது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து எதுக்கோ லைக் மோஸ்ட்டாக நிறையா பேர் என் அக்காலாம் சொன்னது ஜஸ்ட் ஒரு பில்லோ இஸ் ஃபைன், இதெல்லாம் தேவையில்லைன்னா. பட் எதுக்கோ இது இல்லை நமக்கு ஃபீல் ஆகிடக்கூடாது, இல்லை நமக்கு இதனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேக் பெயின் வரக்கூடாது, அதுக்காக இந்த ஒரு ஃபீடிங் பில்லோவையும் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ பேபிக்கான ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். அண்ட் தென் இன்னொன்று பேபிக்கான டைப்பர்ஸ், நியூ பார்ன் பேபி டைப்பர்ஸ். இது வந்து ஃப்ரம் க்யூட் சீல். ஸோ 2 பிராண்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரம் க்யூட் சீல் அண்ட் இன்னொன்று வந்து பேம்பர்ஸோடது ப்ரீமியம். இது 2மே வச்சுருக்கேன். ஸோ விச் எவர் சூட்ஸ் மை பேபி நான் அதை அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். அண்ட் ஸோ இது முடித்தோடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சூட்கேஸில் என்னோடய கம்ப்ளீட் ஐட்டம்ஸுமே நான் அதில் வச்சுருக்கேன். லைக் அது வந்து என்னால் ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் சூட்கேஸுமே காட்ட முடியாது. பிகாஸ் என்னோடய திங்ஸு, என்னோடய ஹஸ்பண்ட் திங்ஸு எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன். அது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய சூட்கேஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லைக் பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் எல்லாம். ஃபஸ்ட்டு டாய்லெட்ரி கிட்டு. டாய்லெட்ரி கிட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசிக்கான ஒரு விஷயம் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பூ, ஷவர் ஜெல், ஃபேஸ் வாஷ், அப்புறம் வாஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் அண்ட் சானிடைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் பேபியை முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்காத வரைக்கும் லைக் ரிலேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. இன்கேஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் வந்து விசிட் பண்ணி பேபியை பார்க்குறது ஈவன் மோர் பெஸ்ட்டு. இன்கேஸ் ஹாஸ்பிட்டல் வந்தாலுமே கீப் அ ஹேண்ட் சானிடைசர். ஸோ யார் வந்து பேபியை தூக்குனாலும் சானிடைஸ் பண்ணிவிட்டு அவங்க தூக்குறது இன்னுமே பெஸ்ட்டு. ஸோ சானிடைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பேபி வாஷ் அண்ட் ஷாம்பூ. பேபிக்குன்னு ஒரு பேபி வாஷ் ஒரு ஷாம்பூ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பேபி வாஷ் ஷாம்பூ வச்சுருக்கீங்கன்னா கொடுங்க, ஏன்னா குளிக்க வைக்கிறதுக்காக பேபியை. ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் என்னோட இதில் வந்து ஸ்கின் கேரு அண்ட் என்னோடய லைக் பேசிக் மேக்கப் கிட். அதுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் மேக்கப் கிட்லாம் ஹாஸ்பிட்டல் பேக்லலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப பேசிக்காக லைக் லிப் பாமு, லிப் டின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஹெவி மேக்கப்பும் நம்ம போடவும் முடியாது. அண்ட் நோ பர்ஃப்யூம்ஸ். கண்டிப்பாக உங்களோட நீங்களாகட்டும், உங்கள் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், உங்கள் கூட யார் ஸ்டே பண்ணுறவங்க, உங்கள் அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஹெவியாக எந்த பர்ஃப்யூமும் யூஸ் பண்ணாதீங்க. அது பேபிக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் போடுற பாடி லோஷனோ பாடி மில்க்கோ கூட முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைக் ஹெவி சென்டடான ஒரு பாடி லோஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப மைல்டாகவே இருக்கட்டும். அண்ட் அந்த இன்னொரு லைக் என்னோடய சூட்கேஸில் வேறு என்னென்னலாம் நான் பேக் பண்ணியிருக்கேன்னா, டவல்ஸ், அப்புறம் ஃபீடிங் லாஞ்ச்வேர்ஸு அட்லீஸ்ட் ஒரு 4 to லைக் கிட்டத்தட்ட ஒரு 6 செட்டு கிட்ட நான் எடுத்து வச்சுருப்பேன். பிகாஸ் ஃபார் சேஃப்டி பர்பஸ் எதுக்கோ இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். அண்ட் ப்ரெஸ்ட் பேட்ஸு அது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் என் அக்கா சொன்ன வரைக்கும் பெருசாக அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னால். பட் எதுக்கோ, ஏன்னா எதுவுமே இல்லைன்னு நம்ம போயிடக்கூடாது, அதனால தான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ப்ரெஸ்ட் பேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்.
அண்ட் ஃபீடிங் பிரேசியர்ஸு, சானிட்டரி நாப்கின்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் ஆஃப்டர் டெலிவரி சானிட்டரி நாப்கின்ஸ் ஒரு பேக்கெட் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 பேக்கெட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ், இது ரொம்ப பேசிக்கு. அண்ட் தென் ஸ்லிப்பர்ஸ், முடிஞ்ச அளவுக்கு லைக் டிஸ்போசபிள் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அங்கேயே யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் அப்படியே போட்டுட்டு வர மாதிரி. அண்ட் தென் பெல்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி நம்ம கண்டிப்பாக நம்மளோட பெல்லி கம்மி பண்ணணும்ல, அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பெல்ட் அங்கேயே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸில் கிடைக்கும். லைக் போஸ்ட்மார்ட்டம் பெல்லி அப்படியே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த பெல்ட் வாங்கிக்கோங்க. ஸோ என்னோடய மம்மியெல்லாம் யூஸ் பண்ணது லைக் நார்மல் ஒரு வெள்ளை துணி தான் யூஸ் பண்ணி நல்லா கட்டிட்டு அதுக்கு மேலே வெள்ளை துணி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த துணியும் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட பெல்ட் போட்டோம்னா நமக்கு ரொம்ப அழுந்தாமல் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக பெல்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் பேகு, ஃப்ளாஸ்க்கு, இது மட்டும்தான் லைக் பேசிக்காக நான் பேக் பண்ண விஷயம் என்னோடய கிட்டில். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் பேபி கிட்டுக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகுதா இல்லை கம்மியாக ஃபீல் ஆகுதான்னு தெரில. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ். அண்ட் எஸ், ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லைக் என்னால் ரொம்ப கண்டினியூஸாக பேச முடியல, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இவ்வளோ தூரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று, இந்த வீடியோ நான் லைக் இப்போது நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய 38th வீக்கில். மேபி ஆஃப்டர் டெலிவரி நான் போடுறேன்னா இல்லை எப்போ நான் போடுறேன்னு தெரில. இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணேன்னா ப்ளீஸ் டூ மென்ஷன் இன் த காமெண்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.